புத்தர்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அமைதியா மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ற ஒருத்தர். ஆனா அதே புத்தர் கிட்டார் வாசிச்சா எப்படி இருக்கும்? Hi, I'm Janani and welcome to Bookspectives. கிட்டார் இசைக்கும் துறவி by S. ராமகிருஷ்ணன். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதுல 18 சிறுகதைகள் இருக்கு. ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்டான சிறுகதைகள். இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிறுகதைகளோட தலைப்பு. ஒரு தலைப்பை வச்சு நம்மளால இந்த சிறுகதை இதுதான் அப்படின்னா அந்த கதையோ அதுல நடக்கிற விஷயத்தையோ நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. இதுல எல்லா சிறுகதைகளுமே ரொம்ப தனித்துவமானதா இருக்கும். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல பர்டிகுலர்லி ஒரு சிலதெல்லாம் என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. அதுல ஒண்ணுன்னா, இந்த நைட் வாட்ச்மேன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பகல்னா கூட உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், பொழுது போகும். ஆனா நைட்டு தன்னந்தனியா இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும், எவ்வளவு லோன்லியா இருக்கும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அந்த ஒரு கதை தான் இரவு காவலாளியின் தனிமை. இதுதான் முத கதை. இதுதான் என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு கதை படிக்க ஆரம்பிச்சதுமே. அந்த ஒரு தனிமை, அவங்களோட அந்த ஒரு பர்சனல் லைஃப், இதை பத்திலாம் ரொம்ப அழகா ஒரு குட்டி கதையா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தலைகள் 2 அப்படின்னு ஒரு கதை, அதுவும் என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. இதே மாதிரி எல்லா கதைகளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீசெண்டா நான் பிரான்ஸ் காஃப்காவோட மெட்டமார்ஃபாசிஸ் ரீட் பண்ணேன். அதுல வர அந்த மெட்டமார்ஃபாசிஸ், அந்த உருமாற்றம் இதுல ஒரு கதையில இருக்கும். அண்ட் ஆண்டான் செக்காவை பத்தி ஒரு கதை இருக்கும், மாபி டிக் பத்தி ஒரு கதை இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னன்னா, நீலாம்பூர் சென்றவன். அது ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. ஆனா ஒரு ஒரு குட்டி மர்மம் இருக்கும் அதுல. ஒரு ரொம்ப நேச்சுரலா ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு கதை. அதுல ஒரு குட்டி மிஸ்ட்ரி அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் அந்த கதை இருக்கும். ஐ லவ் தட் ஸ்டோரி ஃபார் நோ ரீசன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. அதே மாதிரி ஒரு சில கதையெல்லாம் பயங்கர ஒரு ஃபேண்டசி டச் இருக்கும், ஒரு சிலதுல ஒரு மிஸ்டீரியஸ் டச் இருக்கும், ஒரு சிலது ஓப்பன் ஹேண்டடா விட்டுருப்பாரு. நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தாதான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி அப்படிலாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். லைக் நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு போவோம், ஆனா அங்க ஒரு ஓப்பன் எண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கதைகள் ரொம்ப அந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. இவ்வளோ குட்டி குட்டி கதைகள்ல எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும், இவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்டா கொண்டு போக முடியும் அப்படின்னு ஐ வாஸ் சோ ஃபேசினேட்டட். ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் அப்படின்னு நமக்கு ஒரு பிம்பம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், புத்தர்னா இப்படிதான் இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ஒரு இமேஜ். ஆனா அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கும் போது ஆர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல பார்க்கும்போது அதெல்லாம் பிரேக் ஆகி ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப அழகா ஒரு கவிதை, ஓவியம், இலக்கியம் இல்ல ஏதோ ஒண்ணு ரொம்ப அழகானதா ஒண்ணு உருவாகும். அதுதான் இந்த கதையோட, இந்த புக்கோட ஒரு பெரிய டேக்அவேவா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், எவ்ரிதிங் இல்ல. ஸோ எஸ், ஓவரால் this is such a beautiful book. ரொம்ப அழகான, இன்ட்ரெஸ்டிங்கான, யூனிக்கான, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு புக், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆல்ரெடி நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத காமெண்ட் பண்ணுங்க. ஆர் இவரோட வேற ஏதாவது புக்ஸ் நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தியும் காமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய புக் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.